வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். சீர்காழியில் பள்ளி மாணவர்களுக்கு போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஜூலை 6. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது ஒரு வார காலத்திற்கு தினம்தோறும் ஒரு நிகழ்ச்சி என நடத்தப்படுகிறது. அதில் விழிப்புணர்வு ஓவியப் போட்டி, விழிப்புணர்வு ஸ்லோகன் எழுதும் நிகழ்வு, விழிப்புணர்வு பேச்சு, போதை எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகளை பள்ளியில் செயல்பட்டு வரும் போதை எதிர்ப்பு மன்றத்தின் மூலம் அமைப்பின் ஒருங்கிணைப்பு முதுகலை ஆசிரியர் வி. முருகபாண்டியன் ஏற்பாட்டில் நிகழ்ச்சிக்கு பள்ளி உதவி தலைமை ஆசிரியர்கள் என். துளசிரங்கன், டி. சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ். முரளிதரன் அனைத்து நிகழ்ச்சிகளையும் துவக்கி வைத்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியில் முதுகலை ஆசிரியர் ஜி. ரங்கநாதன், உடற்கல்வி ஆசிரியர்கள் டி. முரளி, பி. மார்க்கண்டேயன், எஸ். சக்திவேல் மற்றும் போதை எதிர்ப்பு மன்றத்தின் பொறுப்பு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ். பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறெடுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். ரெட் நியூஸ் குரலற்றவனின் குரலாக ரெட் நியூஸ். அநீதிகள் எங்கு நடக்கின்றதோ அங்கே ரெட் நியூஸ் குரல் ஒலிக்கும்.